நிலைப்பாடு மேற்கொண்டோமோ அதை போல அண்ணா திமுகவுடனோ திமுகவுடனோ பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்கும் எந்தவிதமான ஒரு உடன்பாடோ அல்லது அதற்கான ஏற்பாடோ செய்து கொள்வதில்லை என்று திட்டவட்டமாக முடிவு செய்திருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைக்கு தமிழகத்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கி எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிற பிரச்சனை காவிரி பிரச்சனையாகும். காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் 4 வார காலத்திற்குள் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு திட்டவட்டமாக ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் மேலாண்மை வாரியமே அமைக்கக்கூடாது என்று கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியும் காங்கிரசும் எதிர்க்கட்சி பிஜேபியும் எல்லோரும் ஒரு சேர குரல் கொடுக்கிறார்கள். சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்ற பேரவையிலும் மேலவையிலும் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது, கிடையாது என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த பின்னரும் ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் அறிவித்தபடி நமக்கு 70 டிஎம்சி தண்ணீர் இந்த கட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாது என்று ஒரு சட்டமன்ற மேலவை பேரவை தீர்மானம் போடுகிறது என்றால் இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிவிட்டன அந்த 2 அவைகளும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாகும். மத்திய அரசு, மோடி அரசு இதன் பின்புலத்தில் அங்கு இருக்கிற அமைச்சர் சதானந்த கவுடா நாங்கள் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கவே முடியாது, மேகதாட்டு ராசிமணல் அணை கட்டுவதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லுவதும், இந்த நிமிடம் வரையிலே கர்நாடக சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை, இப்படியே போக்கு நீடிக்குமானால் என்பதை உணர்ந்து இந்த போக்கை கண்டிக்க வேண்டிய கடமையை பிரதமர் நரேந்திர மோடி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறோம். பாரதிய ஜனதா கட்சி தலைவரே அங்கே சட்டமன்றத்திலே தீர்மானத்தை முன்மொழிகிறார். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு சட்டப்பூர்வமான உரிமையை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை தமிழகத்திலே இப்பொழுது மேட்டூரிலே தண்ணீர் வரவில்லை. தண்ணீர் இப்பொழுது இனிமேல் சம்பா சாகுபடி என்பது வெறும் காணல் நீர் ஆகிவிடும். மேட்டூர் தண்ணி குறைந்து விட்டது, கல்லணையிலே திறந்து விடுவதென்றால் எவ்வளவு நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விட முடியும்? எனவே இது ஒரு இந்தியாவில் தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, மத்திய அரசு இதற்கு பக்கபலமாக இருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி ஒப்புக்காக நாங்கள் அதில் ஒன்றும் பெரிய அளவிலே தலையிட முடியாது சொன்னதாக இருந்தாலும், அவர் இதற்கு முன்பு 10 நாட்களுக்கு முன்பு காவிரியிலே மேகதாட்டில் அணை கட்டுவதெல்லாம் கர்நாடகத்தினுடைய உரிமை என்று அடிப்படை அறிவு கூட இதை பற்றி எதுவுமே இல்லாமல் அவர் கருத்து சொன்னார்.